மேசராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்குமே எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ கடன் பிரச்சனை, வீடு கட்ட முடியாத சூழ்நிலைகள், வண்டி வாகனங்கள் வாங்க முடியாத சூழ்நிலைகள், வீடு மனைகள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்தாலும் கூட இந்த வருடத்தில் அதனால் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு வண்டி வாகனத்தின் மீது ஆசை கொள்பவர்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்ல ஒரு முயற்சி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் வண்டி வாகனத்தில் நிறைய சாகசங்கள் செய்வது, நூறில் போவது, அது மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்வது இந்த வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா அற்புதமாக இருக்க போகிறது. சொத்து விவகாரங்கள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் சொத்து வாங்குவதோ, ஒரு கடன் கொடுப்பதோ, இல்லை கடன் வாங்குவதாக இருப்பினும் அது சரியான முறையில் டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் செக் செய்து பிறகு அதை நீங்கள் முறையாக கையாளுவது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிரதி மாதத்தில் வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெத்தலை மாலை போடுவதும், சனி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வருகின்ற தை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் நிறைய மேன்மை அடைந்து நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.